சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 38வது ஆண்டு விழா பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தாம்பரம் அடுத்த சேலையூரில் செயல்பட்டு வரும் சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 38வது ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி குழும தலைவர் டாக்டர் என் விஜயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா கலந்து கொண்டு சிறந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கண்டு ரசித்தனர். The selection process has been meticulous. அவர்களை நாம் வாழ்த்துவோம். இது போன்று பல விருதுகளை முன்னாடி 2 வருஷம் முன்னாடி பார்த்த குழந்தைங்களும் மனநிலையும் இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி குழும தலைவர் டாக்டர் என் விஜயன் பள்ளி மாணவர்கள் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் பெற்றோர்கள் அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இணையதளத்தில் மாணவர்கள் செய்யும் சிறிய தவறும் அவர்களது வாழ்க்கையை மாற்றிவிடும் என்றும் எச்சரித்தார். இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. முன்னாடி மாதிரி இல்ல. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி இல்ல. இப்போ நீங்க உஷாரா இல்லாம இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்க ரொம்ப பரிதவிக்க வேண்டிய நிலைக்கு வரும் அப்படின்ற ஒரு தகவலை நான் பெற்றோர் கொடுத்தேன். எப்படின்னா இணையதளம் கடல் போல பறந்து விரிந்து இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. ஒரு செகண்ட்ல கிளிக் பண்ணாலே எல்லாமே வந்துடும். இதுல நீங்க விழிப்புணர்வோட கவனமா குழந்தைங்கள பெற்றோர்கள் உங்க பொறுப்பை உணர்ந்து பண்ணாம இருந்தா நல்ல குடும்பத்தில் உள்ள குழந்தைங்க, தெய்வ பயம் உள்ள குழந்தைங்க கூட பை மிஸ்டேக்கா அதை கிளிக் பண்ணி அதை பார்த்தாங்கன்னா அது ஒரு திருப்புமுனை.